நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கபாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன தெளிவுரை. என்ன தெளிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நண்பர்கள் உதவி மட்டுமே கேட்குறீங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆனா அடுத்து ஒரு நபருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு நண்பர்களும் வர்றது கிடையாது. அப்படின்றப்ப அடுத்து உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது எப்படி யார் வந்து செஞ்சு கொடுப்பா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நண்பர்களே. இயற்கையா இருக்கட்டும், இல்ல கடவுளா இருக்கட்டும், கடவுளை நினைச்சு நாம வழிபட்டாதான் அந்த கடவுளே நமக்கு வரம் கொடுக்கும். இது இயற்கை. அப்படி இருக்கும்போது நாம இப்ப ஒரு உதவி பெறும் நிலையில இருக்கோம். நமக்கு உதவி கிடைக்குது, ரைட்? அப்ப இன்னொரு நபர் உதவி பெறும் நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல போய் நாம நிக்கணும். நாம செய்யறோம் செய்யலைன்றது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா உதவி செய்யறதுக்கு நான் நிக்கிறேன்னு போய் மனப்பான்மையோட நாம நின்னா மட்டும்தான் நம்மளுடைய கூட்டு முயற்சின்றது ஜெயிக்கும். அப்ப அந்த இடத்துல நாம உதவி செய்ய தயாரா இருக்கணும். உதவி வாங்க தயாரா இருக்கிற நாம உதவி செய்யறதுக்கு தயாரா இருந்தாதான் ஒரு சங்கம் அது பலமாகும். ஓட்டுநரினுடைய இனம் அது ஒன்று சேரும். அதை நண்பர்கள் கொண்டு வரணும். இப்ப வரைக்கும் உதவிகள் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோம். நாம உதவி செய்யறதுக்கு ஒரு சிலர் மட்டும்தான் முன்னாடி வர்றாங்க. அப்படின்றப்ப நாமளும் செய்ய வரணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நிர்வாகிகளாக வரணும். இல்ல உறுப்பினராகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தகவல் வரும்போது நீங்க நானும் வர்றேன், எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, நான் வண்டிக்கு போகல, நான் சும்மா தான் இருக்கேன், அந்த பிரச்சனைக்கு வர்றேன் அப்படின்னு நீங்க முன்னாடி வந்து நிற்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கூட்டம்ன்றது தெரியும். நமக்காக இத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்றது அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியும். அவருக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். நாளைக்கு அந்த நபர் இன்னொரு பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நிற்பார். இப்படித்தான் நம்மளுடைய ஓட்டுநர் இனத்தை நாம ஒண்ணு சேர்க்கணும் நண்பர்களே. அதை நண்பர்களுக்கு தெளிவா நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.